மார்னிங்கே மீன் வாங்குறது போட்ட வீடியோ. இப்போது ஆஃப்டர்நூன் வந்து அந்த மீன் வாங்கிட்டு வந்து பாதி குழம்புக்கு பாதி தவா மீன் போட்டு சொல்லலான்னு. கடையிலெல்லாம் போனாக்கா அந்த மாவு மீன் எப்போ தான், அதனால் நம்ம அதிகமாக வீட்டில் வந்து நாங்களே முடிஞ்ச அளவுக்கு சிக்கன் கூட சரி, பக்கோடா கூட நாங்களே முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுப்போம். அந்த மாதிரி தான் இந்த தவா மீன். நான், அக்கா, மச்சான், ஒய்ஃபு, என் பொண்ணு எல்லாம் சேர்ந்து எப்போவுமே அப்பப்போ எனக்கு எப்போ லீவு கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மாதிரி பண்ணுவோம். எங்கள் வீட்லேயே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு, இது காலையில் வாங்கிட்டு வந்தப்போ ஊற வச்சாச்சு. இப்போது ஆஃப்டர்நூன் 3 o'clock ஆகுது. இப்போ தான் தூங்கி ஏஞ்சேன் லீவுன்றதுனால. தூங்குறதே வேலைக்கு போனாவே தூக்கன்றது வந்து ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும். அதனால் டைம் கிடைக்கிறப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து தூங்கிட்டு இருந்தோம். காலையிலேருந்து கொஞ்சம் வேலை அதெல்லாம் முடிச்சுட்டு சரி தூங்குறாங்கன்ட்டு விட்டாங்க. நான் 12 மணிக்கு எழுப்புவாங்கன்னு பார்த்தோம். 12 மணிக்கு எழுப்பல, 3 மணிக்கு தான் எழுப்பி மீன் வறுவல் போடுறாங்க. எப்படி இருக்குதுன்னு தெரில மீன் வறுவல். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். வாங்க டேஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் லேட்டு, மச்சானும் அக்கா ஒய்ஃபெல்லாம் 2-3 போட்டு சாப்பிட்ருக்காங்க. எவ்வளோ காசு சம்பாதிக்கிறோம், எப்படி இருக்குன்னு நம்ம கேளுங்க. நம்ம சம்பாதனையில் கூட இருக்கிறவங்கெல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. ஏதோ நம்மளால் முடிஞ்சதை எடுத்துகிட்டு வரோம், செய்கிறோம், சாப்பிட்றோம். எல்லாம் வீட்டில் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றோம். கடையில் போய் சாப்பிட்றதோட இந்த மாதிரி வீட்டில் டேஸ்ட் கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு எஃபெக்ட் இல்லாமல் சாப்பிட்றோம். நல்லா இருக்குது. எல்லோரும் ஒட்டுக்கா உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஒரு பீஸ் சாப்பிட்டா கூட போதுங்க. இதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயும் கிடைக்காது. அதனால தான் வீட்டில் நான் எப்போவுமே சரி, நிறைய விஷயத்த வந்து நான் வெளியே போக மாட்டேன். வீட்டில் வாங்கிட்டு வந்து நம்ம டேஸ்ட் எப்படி வருதோ பரவாயில்ல செய்யுங்க, நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லான்ற மாதிரி தான் சொல்லுவேன் எல்லாேருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து சொந்த பந்தத்து கூட இருக்கணும்னு நினைங்க. அவங்க தப்பாக கூட இருக்கட்டும். நம்ம அப்பா தாத்தாக்கள் வந்து செஞ்ச தப்புக்காக இன்றைக்கி வர பசங்க நம்ம வந்து அந்த எவ்வளோ இருந்தாலும் நம்மளுடைய சொந்த பந்தத்தை விடாமல் எல்லாரையும் நம்ம ஒன்று சேர்ந்து எல்லோரும் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வச்சுங்க. எல்லோரும் ஜாலியாக இருங்க. லீவுன்னாங்க ஃபேமிலியோடு இருங்க. எங்கேயும் வெளியே போகிறதோ அந்த மாதிரி எல்லாம் ஃபேமிலியை கூப்பிட்டு போங்க. நம்ம மட்டும் போய் சந்தோஷமாக இருக்கிறதோட வீட்டில் இருக்கிறவங்க அக்கா, தம்பி, அப்பா, அம்மா எல்லாருக்கும் கொஞ்சம் டைமிங் ஃப்ரீ பண்ணி அவங்களையும் சந்தோஷமாக பார்த்துக்கின்னு ஃபேமிலியோடு இருந்தால் மட்டும்தான் எல்லாருமே நல்லா இருக்க முடியும். அதனால் ஃபேமிலியை கூப்பிட்டு போகிற மாதிரி பாருங்கள். அது பாருங்கள், என் பொண்ணு அதுவே சாப்பிட பழக்கம் பண்ணுறேன். நான் ஊட்டுறதோ இல்லைன்றதோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சால் தான் பசங்களுக்கும் பழக்கம். மச்சான் சாப்பிட்ருக்கான் மீன் டேஸ்ட்டு. ஸோ ரொம்ப டேஸ்ட்டுன்றதோட ஓரளவுக்கு மீடியமாக